நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு. அதாவது இப்படி ஒரு தவறான முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப தெரியாம போயிடுச்சு. அதாவது என்னதான் வந்து இப்ப நம்ம கௌதமும், இலக்கியம் வந்துட்டு கார்த்திக்கோட மனச டைவர்ட் பண்றதுக்காக பிரியாவ ஏற்பாடு பண்ணியிருந்தாலுமே கூட, அது நம்ம இலக்கியாவுக்கே ஆரம்பத்துல தெரியாது. இது எல்லாத்தையுமே நம்ம கௌதம் தான் பண்ணாரு. பட் இருந்தாலும் கௌதம் பண்ணா என்ன? கார்த்திக் பண்ணா என்ன? யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது. சரி ஓகே லவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, லவ் பண்ணதுக்கு அப்புறமா கல்யாணமான பண்ண வச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு லவ் மட்டும் பண்ண வச்சு இப்படி வந்து ஏமாத்துனது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததா வந்து நம்ம இதுக்கப்புறம் எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு விஷத்தை, அதாவது இந்த அஞ்சலி வந்து விஷம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய்யா தான் விஷம் குடிச்சா. ஆனா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு உண்மையிலேயே வந்து விஷம் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சாகுற அளவுக்கு வந்து இப்போ போயிடுறாரு. இது உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவை உண்மையாவே லவ் பண்ணிருக்காரு. அதனாலதான் வந்து இப்போ அவரு சாகர முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஏற்கனவே வந்து அஞ்சலி ஏமாத்திட்டு போன ஒரு விஷயத்தையே நம்ம கார்த்திகால தாங்க முடியல. இப்படி நம்ம வச்சு வந்து அதாவது லவ் பண்ணாங்க ஓகே தான். எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கலாமே கடைசியில போகும்போதாச்சும் கூட. ஏன் வந்து பிரியா சொல்லாம கொள்ளாம கூட போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து அவருக்குள்ள வேதனை வந்து அவ்வளோ ரணமா ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த ஒரு விஷயத்தினால வந்து நம்ம கார்த்திக் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு விஷத்த வந்து குடிச்சுறாரு. இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே குடுக்குது. நம்ம பிரியா வந்து மறுபடியும் இங்க வந்து நம்ம கார்த்திக் கூட வந்து சேர்ந்து ஒண்ணா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போய் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலிய நினைச்சாலுமே கூட வந்து கார்த்திக்கோட மனசு கொஞ்சம் தடுமாறுது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு பிரியா தான் கரெக்ட், பிரியா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம பிரியாவே நம்மள ஏமாத்துனதுக்கு அப்புறமா, எதுக்காக நம்ம வந்து உயிரோட இருக்கணும்? பிரியாவுக்காக வந்து நம்ம வாழணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சோம். இதுக்கு மேல வந்து எதுவுமே நமக்கு தேவை கிடையாது அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம பிரியாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுறாங்க. அதாவது வாய்ஸ் மெசேஜ் அப்டின்றதோட வீடியோ மெசேஜே போடுறாங்க. "இங்க பாரு பிரியா, நீ வந்து என் அண்ணனும், அண்ணியும் சொல்லி தான் வந்து இந்த ஒரு அ இத வந்து என்ன நடிக்கிறதுக்காக வந்திருக்க அப்டின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன காரியத்துக்காக, என்ன நோக்கத்தோட என்ன லவ் பண்ண அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா உன்னோட கண்ல நான் என்னோட காதல வந்து பார்த்தேன். அதாவது உண்மையான காதல நான் பார்த்தேன். அது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நல்ல மனசுக்கே வந்து தெரியும். அத நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்ன நான் என் உயிரா நெனச்சேன். இதுக்கு மேல என்னோட உயிர் என்கிட்ட இல்ல அப்படின்னும்போது, இந்த உடல்ல இருக்கிற உயிர் மட்டும் எதுக்காக? இதுக்கப்புறம் வந்து எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற மாரி ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம பிரியா முன்னாடி மறுபடியும் வந்து இங்க கடைசியில வந்து நம்ம கார்த்திக்க காப்பாத்தி, இந்த அஞ்சலிய விட்டுட்டு கார்த்திக்க வந்து நம்ம பிரியா வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்டின்னா சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம பிரியாவோட என்ட்ரிக்காக மறுபடியும் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.